இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கோகுளம் பீச் வந்திருக்கோம். பார்க்கிங் ஏரியாவில் பார்க் பண்ணிட்டு போகிறோம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு. இது ஃபுல்லாக பார்க்கிங் ஏரியா தான், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் நான். எங்கள் ஹஸ்பண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களை கூட்டிகிட்டு வராங்க. ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ் எப்பவுமே வந்தது கிடையாது. ஃபஸ்ட் டைம். பாப்பாக்கு இறங்கி நடக்கணுமா? ஒரு குட்டி கோவில். குட்டி பொண்ணு வாங்க போகலாம். என்னாச்சு? வழக்கம் போல் பாப்பாவும் பையனும் ஆச்சா கூட கிளம்பிட்டாங்க. நான் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வர பின்னாடியே. கிளைமேட் சூப்பராக இருக்குது, வெயில் இல்லை, ஆனால் ஒரு வெக்கையாக இருக்குது. பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. உள்ளே என்ட்ரு ஆகும்போதெல்லாம் செம்மையாக இருக்குது வியூ. நிறைய பட்டாம்பூச்சி, பட்டர்ஃப்ளை. வாவ், இங்கே நிறைய பட்டர்ஃப்ளை இருக்குது. தெரியுதுங்களா? நிறைய பறக்கிறது. இன்றைக்கி கிளைமேட்டும் நல்லா இருக்குது. எங்கே போகிறதுன்னு தெரியல. சரி, பையன் வந்துட்டு ரொம்ப நாளாக வீட்டில் இருக்கிறதுனால வெளியில் போகணுன்னு அடம் பிடிச்சாருங்களா, நான் பீச் கூட்டிகிட்டு வந்துட்டோம் நாங்கள். எஸ், பீச் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்துட்டு ஒன்ஸ் விசிட் பண்ணலாம், ஃபேமிலியோடு வரலாம். டைம் சூப்பராக நமக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆக்சுவலி என் பையன் தான் வந்து சூஸ் பண்ணார். ஹஸ்பண்ட் கேட்டாங்க எங்கே போகணும் அப்படின்ட்டு. பீச்சாக பார்க்கானும் போது அவர் பீச் தான் கேட்டார், ஏன்னா தண்ணியில் ஆட்டம் போடணுன்னுட்டு. பட் இங்கே பாசிபிள் கிடையாது. இங்கே வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குமா, தண்ணியில் இறங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம், ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம், இந்த மாதிரி விளையாடலாம். கிட்ஸ்க்கு இங்கே பார்க்கெலாம் இருக்குது, ஸோ விளையாடலாம். இதெல்லாம் இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. நம்ம வரலாம், ஒன்ஸ் விசிட் பண்ணலாம். சூப்பரான இடம். ஆத்து மண் நல்லா இருக்கு. நிறைய பட்டம் வச்சிருக்கு. கடலுக்கு போறோமா? கடலுக்கு போக முடியாது, ரப்பான கடலுக்கு. வர வர பாப்பா வந்துட்டு அச்சா பக்கம் சாஞ்சிட்டாங்க. அவங்க அச்சா இருந்தாங்க, அவங்க அச்சா மட்டும்தான் தூக்கணுமா, என்கிட்ட வர்றதே கிடையாது. இந்த அப்பா பொண்ணுக்கு பாண்டிங் சூப்பராக இருக்குது. ஏன்னா இப்போலாம் என்கிட்ட வரதில்லை. அவங்க அச்சா இருந்தால், அச்சா இல்லைன்னா மட்டும்தான் அம்மா தேடி வராங்க. மேடம் அங்கே ப்ளே பண்ணுறதுக்காக பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க. பீச்சுக்கு வந்தோம், ஆனால் பீச் பார்க்கல, பையனுக்கு பார்க் ஏரியா கூப்பிட்டு போகிறாங்க. அவர் வந்து ஊஞ்சல், இந்த ராட்டன் அதெல்லாம் சுற்றுறதுக்காக. என்னடாம்மா? ஃபஸ்ட்டு அவருடைய ஹாப்பியை வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணணும், அதனால தான் ஃபஸ்ட் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவரும் ஹாப்பியாக ஓடுறாரு. இது எப்படி அவங்களோட ஹாப்பினஸ்க்கு தான் நாங்கள் இதை டிசைட் பண்ணியிருக்கோம். லைக் ஓகே. இப்போ எல்லா பீச்லேயும் இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மெரினாவில் கூட இருக்குது. இப்போ இந்த மண்ணெல்லாம், இந்த மாதிரி செடியெல்லாம் பார்க்கும்போது தான் ரியலி ஃபீல் வெரி ஹாப்பி. என்னடி அம்மா இப்படி ஒரு போஸ் கொடுத்துட்டு நிற்க? அங்கே அச்சாவும் பிள்ளையும் விளையாடிட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஃபிஷ் ஸ்பாவா
நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. இங்கே வந்துட்டு நானும் பாப்பாவும் வந்து செட்டில் ஆகிட்டோம், உக்காந்துட்டோம். எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது, கால் வலிக்குது. அதனால் இங்கே வந்து உக்காந்துட்டோம். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஆனால் நாங்கள் வந்தப்போ வந்துட்டு சீட் கிடைக்கல எங்களுக்கு. அதோ எங்களோட லக்கேஜ்லாம் கொண்டு வந்தாச்சு. இடம்லாம் உண்மையில அவ்வளோ சூப்பராக இருக்குது. சென்னைன்ற மாதிரியே இல்லை, ஏதோ வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கோவா தான் எனக்கு ஞாபகத்துக்கே வருது. கோவாவில் தான் இந்த மாதிரிலாம் நிறைய நான் பார்த்துருக்கேன் டிவியில், நிஜத்தில் இல்லை. நாங்கள் சாட்டர்டே வந்தோமா, நிறைய கிட்ஸுக்கு வெக்கேஷன் இல்லைங்களா, எல்லாம் கிட்ஸாக இருந்தாங்க. அங்கே ஃபோட்டோ ஷூட் வேறு நடக்குது. கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது. பட் இப்படி தான் இருக்கணும். ஆளுங்க பார்த்தா தான் நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியில் வந்துட்டு அங்கேயும் யாரும் இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல. என்ன வேணுமா? கடலை நோக்கி போயிட்டு இருக்கோம். சரி, கடலையும் ஒரு விசிட் பண்ணிடுவோமே அப்படின்ட்டு. நல்லா இருக்குது கிளைமேட், வெயில் இல்லை. ஆனால் என்ன ஒன்றும் வெக்கையாக இருக்குது. நிறைய பட்டாம்பூச்சி, நிறைய லவர்ஸ். கடல் அலப்பா. இந்த பஞ்சு முட்டை ஏதாவது விற்றுட்டு வருவாங்களான்னு பார்க்குறேன், ஆளை காணும். செம்மையாக இருக்குது. ஃபைனலாக கடல்கிட்ட வந்துட்டோம். கடலை பார்த்து விட்டோம். அச்சோ. ஐயோ. இது ரொம்ப பயமா இருக்குங்க பார்க்கறதுக்கு. தைரியம் உள்ளவர்கள் மட்டுமே வர வேணும்னு நினைக்கிறேன் இங்கெல்லாம். மாத்திட்டா என் பையன் எனக்கு வீடு கட்டி தராராம் மண்ணில். அங்கே பாருங்கள், எனக்காக கட்டுறாரு வீடு. எப்படி இருக்கு சொல்லுங்கள். அது என்னன்னா, என் பையனுக்கு அஆஇலாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் இங்கே வந்து கூட. இங்கே ஜீப் ரைடு கூட போகிறாங்க பார். போலாமா? என் பையனுக்கு மட்டும் இங்கேருந்து வர மனசே இல்லை. அவரை விளையாட கூட விடலை தண்ணிக்கு. இந்த பீச்சில் எங்கெங்க விளையாட விட முடியும் பையனை? பயமாக இருக்குது. எங்களுக்கே பயமாக இருந்துச்சா, அப்புறம் கொஞ்சம் அப்செட்டு. அவருக்கு வர விருப்பம் இல்லை, இருந்தாலும் கூட்டிகிட்டு போயிட்டோம் நாங்கள்.
தும்பி நிறைய பறக்குது. மழை இருக்குது, மழை இருக்குது. தும்பி பறந்தா மழை இருக்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க, நம்மளும் எடுத்துருக்கலாம். ஆனால் கிட்ஸ் வச்சதுனால ஒன்றும் பண்ண முடியல. அவங்கள பார்த்துட்டு அவங்கள மேய்ச்சிட்டு அவங்கள ரிட்டன் சேஃபாக கூட்டிகிட்டு வர்றது பெரிய வழியாக இருக்குது. நல்லாயிருக்கும். நல்லா இருக்குல்ல? இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட். நல்லா இருக்குது, கிளைமேட்டும் நல்லா இருக்குது. என்ன ஒன்று காற்று இல்லை, காற்று இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதனால் கிளம்பிட்டு சீக்கிரம். ரித்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க பட்டாம்பூச்சி பார்க்குறேன். எப்போயாவது ஒன்ஸு 1 2 அந்த மாதிரி தான் வந்து போகும். பட் நிறைய வெரைட்டிஸ், நிறைய கலரில் நிறைய பட்டாம்பூச்சி ஒரே இடத்துல பார்த்தது இங்கே தான். தும்பிங்களும் நிறைய இங்கே தான் நான் பார்த்தேன். பல வருஷம் கழித்து ஏதோ புதுசாக இருந்துச்சு இந்த அனுபவம். உண்மையிலே ரொம்ப ஹாப்பி தான். மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருச்சு. சூப்பராக இருக்குங்களா? ஏதோ நானே சின்ன குழந்தையான மாதிரி ஃபீல்.